ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் தேங்காய் பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் வெல்லம் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்லேயே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு வெல்லத்தை நம்ம நல்லா கரைச்சிக்கலாம். இந்த வெல்லத்தில் மண் எதுவும் இல்லை, அதனால் நான் டைரெக்டாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற வெல்லத்தில் மண் இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு கரைச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதித்து நொறையாக வரணும். இந்த அளவுக்கு வந்தால் போதும், பாகு எடுக்கணுங்கிற தேவை கிடையாது. இப்போ இதில் வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டதுக்கப்புறமா இப்போ நீங்கள் எந்த கப்பில் வெல்லம் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ அதையும் உள்ளே போட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம கலக்கிறது நிறுத்தினோன்னா அடி பிடிச்சிடும். இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதில் இருக்கிற தண்ணியெலாம் வத்துற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ தண்ணியெலாம் நல்லா இழுத்து கெட்டியாக ஆயிருக்கு. இந்த டைமில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் இன்னும் தண்ணி இருக்குது. இது கெட்டியாகிற வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்துக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டி ஆகணும் பூரணம். இப்போ நம்மளுக்கு இது உருண்டை பிடிக்க கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கும்போது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இதை ஒரு சைடில் வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 கப் மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம இதில் மாவு சேர்க்கலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் மாவு போட்டுடலாம். 1 கப்பு தண்ணிக்கு 1 கப் அளவுக்கு மாவு சேர்த்துக்கோங்க. மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. மாவை ஒரே வாட்டி போட்டுருங்க. மாவு எந்த வித கட்டியும் இல்லாமல் மாவு கரெக்டாக நல்லா வரும். மாவு நம்மளுக்கு கெட்டியாகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தண்ணியில் நல்லா இழுத்துட்டு மாவு ரெடியாக இருக்குது. உங்களுக்கு இன்னமும் கெட்டியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கொதிக்க வச்சு கலந்துக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருக்குது மாவு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ கொஞ்ச நேரம் ஆகியிருக்கு. மாவு நம்ம கை சூடு எந்த அளவுக்கு பொறுக்குமோ அந்த அளவுக்கு இருந்ததுன்னா போதும். இப்போ இந்த மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நாம் இந்த மாதிரி அழுத்தி பிசையும் போது மாவு நம்மளுக்கு கரெக்டாக உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்துடும். மேல் மாவு கரெக்டான பதத்தில் நல்லா பிசைஞ்சாச்சு. தொட்டு பார்த்தா கையில் ஒட்டாமல் இருக்கணும். இப்போ கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு கவர் மேலே நெய் கொஞ்சம் தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நெய் தடவினதுக்கப்புறமா நம்ம கலந்து வச்ச மேல் மாவில் இருந்து கொஞ்சம் மாவு பிச்சு எடுத்துக்கோங்க. அதை கையில் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி உருண்டை பிடிச்சிக்கோங்க. இப்போ கவர் மேலே வச்சுட்டு மாவு மேலே கவரை இந்த மாதிரி கவர் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. இப்போ நம்ம கவர் எடுத்துட்டு இதில் நடுவில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி கவரையே நம்ம இப்படி கவர் பண்ணிக்கணும். இப்படியே வச்சு லைட்டாக சைடெல்லாம் அழுத்தி விட்டுக்கோங்க. இது பிகினர்ஸ்க்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கவரில் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஷேப் கரெக்டாக கிடச்சிரும். நம்ம கையில் வச்சு பண்ணுறதை விட கொழுக்கட்டை ஷேப் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் ஒரு கத்தியை வச்சு இப்படி கட் பண்ணி எடுத்துருங்க.
பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு கொழுக்கட்டை. இதை ஒரு இட்லி பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இதே மாதிரி மீதி எல்லா மாவையும் கொழுக்கட்டையாக பண்ணி வச்சிடலாம். இப்போ கொழுக்கட்டைலாம் ரெடி ஆகிருச்சு. இதை நம்ம வேகிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்கும்போது நம்ம இந்த பிளேட்ஸ் எல்லாம் இறக்கிடலாம். இப்போ வச்சதுக்கப்புறமா இதை மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வைங்க. 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள் கொழுக்கட்டைலாம் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. நல்லா வெந்திருக்கு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.